ஹாய் கைஸ், நான் உங்கள் லோகேஷ். வெல்கம் டு லோகேஷ் வால்ட். இந்த வீடியோவில் நம்ம OSI மாடலில் இருக்கக்கூடிய லேயர் 5 பற்றி பார்க்கலாம். OSI மாடல்னால் ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இது ஒரு கான்செப்ஷனல் ஃப்ரேம் ஒர்க் தான், அதாவது தியரிட்டிக்கல் மாடல். இது எதுக்கு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டமுக்கும் இன்னொரு சிஸ்டமுக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு டெவலப் பண்ண மாடல் தான் இது. இதில் டோட்டலி 7 லேயர்ஸ் இருக்குது. லேயர் 5 செஷன் லேயர். இந்த செஷன் லேயர் தான் 5th லேயர் ஆஃப் தி OSI மாடல். இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனுக்கும் இன்னொரு அப்ளிகேஷனுக்கும் அந்த செஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதாவது கிரியேட் பண்ணுறது, அந்த செஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் 2 செஷனுக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த செஷனை டெர்மினேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை இந்த செஷன் லேயர் ஹேண்டில் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிஸ்டமில் ஒரே ஒரு செஷன் மட்டும் கிரியேட் ஆகியிருக்காது. பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் மல்டிபிள் செஷன்ன்றது இருக்கும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுதுன்னா அது எந்த செஷனில் கரெக்டாக போகணும் அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறதுமே இந்த செஷன் லேயர் தான். செட்டிங் அப் செஷன். இதை நீங்கள் இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணி சொல்கிறேன். லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க. அந்த வெப்சைட்டில் உங்களை நீங்கள் அத்தன்டிகேட் பண்ணுறதுக்காக உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறீங்க. இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்றது சர்வருக்கு சென்ட் பண்ணப்படும். ஸோ சர்வர் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை செக் பண்ணும். இஃப் இன்கேஸ் அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களை அத்தன்டிகேட் பண்ணும் சர்வர். இந்த மாதிரி சர்வர் உங்களை அத்தன்டிகேட் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன்றது ஏற்படும். அந்த லாஜிக்கல் கனெக்ஷனை தான் நம்ம செஷன்னு சொல்லுவோம். ஒரு செஷனுக்குமே செஷன் ஐடின்றது ஒன்று கிரியேட் பண்ணப்படும். இது ஒரு செஷனுமே யூனிக்காக இருக்கும். ஸோ தட் ஒரு செஷனுமே நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். மெயின்டைனிங் செஷன். ஒன்ஸ் ஒரு செஷன்றது கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கிளைண்ட்டும் சர்வரும் அவங்களோட டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இஃப் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அந்த செஷன் பிரேக் ஆகிடுச்சு, அந்த கனெக்ஷன்றது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த செஷனை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குமே இந்த செஷன் லேயர்ன்றது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டேட்டாக்குமே அக்னாலஜ்மெண்ட் கரெக்டாக தரதுக்குமே இந்த செஷன் லேயர் தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த பிக்சரை பாருங்கள். இதில் இருக்க ஒரு ரோடுமே ஒரு செஷன். இப்படி தான் செஷன்றது நம்ம சிஸ்டம்லேயும் இருக்கும். அண்ட் இதில் இருக்க ஒரு ட்ரக்குமே ஒரு டேட்டா தான். ஸோ எந்த ட்ரக் எந்த ரோட்டில் போகணும் அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறது இந்த செஷன் லேயர் தான். இஃப் இன்கேஸ் ஒரு ட்ரக் வேறு ஏதோ ஒரு பாத்து எடுத்து வேறு ஏதோ ஒரு ரோட்டில் போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமை கொண்டு வரும். அதனால தான் இந்த செஷன் லேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. டியரிங் டவுன் ஏ செஷன். ஒரு செஷன் எப்போ டெர்மினேட் ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் கம்யூனிகேஷன் கோல்ஸ் ஆர் அச்சீவ்டு. அந்த கம்யூனிகேஷன் கோல்ஸ்ன்றது அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த செஷன்றது டெர்மினேட் பண்ணப்படலாம். அப்படி இல்லைனா மியூச்சுவல் அக்ரிமெண்ட், கிளைண்ட்டும் சர்வரும் 2 பேரும் சேர்ந்து இந்த செஷனை டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்ற டிசிஷன் எடுக்கலாம். அப்படி இல்லைனா ஒன் பார்ட்டி டிஸ்கனெக்ட்ஸ். இப்போ கிளைண்ட்டும் சர்வர் இவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் டிஸ்கனெக்ட் ஆகிட்டாலுமே அந்த செஷன்றது டெர்மினேட் பண்ணப்படும். கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைலாக் கண்ட்ரோல். இந்த செஷன் ஃபுல் டூப்ளெக்ஸில் ஆப்ரேட் ஆகணுமா இல்லை ஹாஃப் டூப்ளெக்ஸில் ஆப்ரேட் ஆகணுமா அப்படின்ற டிசிஷன் எடுக்கும். அதுக்கப்புறம் சிங்க்ரனைசேஷன். ஒரு பஞ்ச் ஆஃப், அதாவது ஹோல் ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா ஸ்ட்ரீமில் ஒரு செக் பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுமே இந்த செஷன் தான். அதுக்கப்புறம் செஷன் ரிகவரி அண்ட் அத்தன்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். லேயர் 5 டிவைசஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ். H.323. இது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அண்ட் வீடியோ கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு அண்ட் டெர்மினேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. இதை மோஸ்ட்லி நீங்கள் வாய்ஸ் ஓவர் ஐபி அப்படி இல்லைனா வீடியோ கான்ஃபரன்சிங்கில் இந்த ப்ரோட்டோக்காலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெட் பயாஸ். இந்த நெட் பயாஸ் அப்படின்றது 2-3 கம்ப்யூட்டர்ஸுக்கு நடுவில் ஃபைல் ஷேர் பண்ணிக்க யூஸ் ஆகுது. அதாவது ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் 2-3 கம்ப்யூட்டர்ஸ் ஃபைல் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த நெட் பயாஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபைல் ஷேர்ன்றது பண்ண முடியும். இந்த லேயர் ஃபைலில் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா சாஃப்ட்வேரை தான் பார்க்க முடியும். இங்கே ஸ்பெசிஃபிக்காக டிவைஸ், அதாவது ஹார்ட்வேர் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ்: வீடியோ கான்ஃபரன்சிங், ரிமோட் லாகின், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஆன்லைன் கேமிங் செஷன்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களால் இந்த செஷன் லேயரை ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்லேருந்து நான் வீடியோ கான்ஃபரன்சிங் எக்ஸாம்பிளை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இமேஜின் நீங்கள் இப்போ கூகுள் மீட்டில் ஒரு வீடியோ கால் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ இங்கே உங்களுக்கும் கூகுள் சர்வருக்கும் நடுவில் ஒரு செஷனுன்றது கிரியேட் பண்ணப்படும். அண்ட் இந்த செஷன் லேயர் தான் அந்த செஷனை ஆக்டிவாகவும் வச்சுக்கும். என்னதான் இந்த செஷன் லேயர் செஷனை கிரியேட் பண்ணாலுமே டேட்டாவை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் தான். அது டிசிபியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுதா இல்லை யூடிபியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுதான்றது அந்த அப்ளிகேஷனை பொறுத்து இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் அந்த கால்ன்றது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ விட்ட இடத்துல அந்த செஷனை ரீகனெக்ட் பண்ணுறதுக்குமே இந்த செஷன் லேயர் தான் ஹெல்ப் பண்ணுது. That's all guys.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெட்வொர்க்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஜேர்னியில் நீங்களும் இன்வால்வ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மேக் ஷூர் யூ ஹிட் தி சப்ஸ்கிரைப் பட்டன். தேங்க்யூ.